பாரத பிரதமர் ஓகேவா ஓகேவா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடும் மரியாதைக்குரிய புதுவை மாநிலத்தினுடைய மக்கள் முதல்வர் என்ஆர் அவருடைய ஆசியோடும் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி நட்டாஜி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன், மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம், மரியாதைக்குரிய ஐஜேகேவுடைய வேந்தர் மற்றும் புரட்சி பாரதம், படைப்பாளி மக்கள் கட்சி, அமமுக சொல்லிட்டு டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுடைய ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக நான் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். அதற்கான வேட்புமனுவை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சாரமானது மரியாதைக்குரிய மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவருடைய தலைமையிலே வருகின்ற 27ஆம் தேதி மாலை 5 மணிக்கு காலாப்பட்டு தொகுதியிலிருந்து எங்களுடைய பிரச்சார பயணமானது மக்களை நோக்கி எங்களுடைய பிரச்சார பயணம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அன்றைக்கு காலாப்பட்டு மற்றும் லாஸ்பேட்டு தொகுதிகளிலே பிரச்சாரம் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிப்பதற்கான ஒரு திட்டம் இடப்பட்டிருக்கின்றது. எனவே புதுவை மாநில மக்கள் புதுவை மாநிலம் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு மத்தியிலிருந்து அனைத்து திட்டங்களையும் புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வருவதற்கு, புதுவை மாநிலத்திலிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கு, புதுவை மாநிலத்தினுடைய மாநில அந்தஸ்தை பெறுவதற்கு, மத்திய மாநில அரசுகளுக்கு உறவு பாலமாக இருப்பதற்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று புதுவை மாநில மக்கள் அனைவரிடத்திலும் மெத்த பணிவன்போடு நான் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற நேரு இன்னைக்கு 10க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஜக புறக்கணிக்கிறோம். இது உங்களோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும்? நிச்சயமாக இது எங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்காது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே இருக்கின்ற அந்த சமூக அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான அமைப்புகள் தான். அவங்க யாருமே என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்ததில்லை. எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் குறை சொல்வதில் தான் அந்த அமைப்புகள்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பாக தான் செயல்பட்டுருக்கிறதா தவிர அவங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்துட்டு அதிலிருந்து அவங்க வெளியே போகிறதால பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை பாதிக்குமான்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றியானது, தாமரை சின்னத்துடைய வெற்றியானது, பாரத பிரதமர் நரேந்திர மோடிய வெற்றியானது, மாண்புமிகு என்ஆர் ஐயாவுடைய வெற்றியானது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏன்னா மக்கள் அனைவரும் ஒரு யோகத்து முடிவோடு புதுவை மாநிலத்தினுடைய நலன் கருதி மாநில மக்கள் முடிவெடுப்பதற்காக இருக்கின்றார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு இளம் வேட்பாளராக இன்றைக்கு நான் புதுவை மாநிலத்தை தேர்தல் களத்திலே நிற்கின்றேன். அப்படி பாராளுமன்றத்திற்கு புதுவை மாநில மக்களால் தேர்ந்தெடுத்து செல்லுகின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு குரல் கொடுத்து தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும், ஏனென்றால் மத்தியிலே மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சியிலே அமரப்போகின்றார்கள். மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடியுடைய ஆட்சி, மீண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருக்கப் போகிறார்கள். அப்படி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு நலத்திட்டங்களை புதுவை மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே இதையெல்லாம் புதுவை மாநில மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஏனால் புதுவை மாநில மக்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள். எனவே அதனுடைய வெற்றி வாய்ப்பு எந்த வகையிலும் பாதிப்பதற்கு இடமில்லை. புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் பாஜக வரவேற்பு அந்த அளவுக்கு இல்லை. அதே போல் அறிவித்த திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தலை. காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் வெற்றி பெற்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சொல்றது வேட்பாளர் வைத்திலிங்க சார். சரி, அதாவது முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் புதுவை மாநிலத்தில் எந்த வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார்?
மத்திய அமைச்சராக இருந்து புதுவை மாநிலத்திற்கு என்ன வேலை செய்ய கொடுத்தாரு? ரயில் விட்டோன்னு சொல்லுவார். அதை தவிர வேறு என்ன சொல்லுவார்? 10 ரயில் விட்டோம், 12 ரயில் விட்டோம், 17 ரயில் விட்டோன்னு சொல்லுவார். ரயில் விட்டதை தவிர அவர் எதுவும் சாதனையாக சொல்ல மாட்டார். அவர் என்ன சாதனையாக சொல்ல? மத்திய அமைச்சரில் இருந்தார், மாநில அந்தஸ்து வாங்கி கொடுத்தாரா? மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டம் கொடுத்தாரா? சேராப்பட்டு லேண்டை முதல்ல அவரால் பர்மிஷன் வாங்க முடிஞ்சுதா? இல்லையே. சரி, பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலத்தில் வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள்லாம் சேர்ந்து தான் அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பணும், நம்மெல்லாம் சேர்ந்து தான் அனுப்பணும், அவருக்காக பாடுபட்டோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் என்ன திட்டங்களை புதுவை மாநிலத்துக்காக கொண்டு வந்திருக்காரு, என்ன பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு? பாராளுமன்றத்தில் போய் கேட்டால் நான் 4 கேள்வி கேட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கும் அவருக்கு இதே பதில் தான் கிடைக்கும். அவரால் இல்லைன்னு தான் வர முடியுமே தவிர நாங்கள் போனால் உண்டு என்று அதை சாதித்து காட்ட முடியும். ஆளுங்கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நிலை இந்த தேர்தலில் மாறும் வைத்திலிங்கம் சொல்லியிருக்காரு. ஆளுங்கட்சியினர் வந்து வெற்றி பெறுவோன்ற நிலை வந்து இந்த தேர்தலில் மாறும். நிச்சயமா ஒரு பகல் கனவு காண்றாரு. நிச்சயமா இது இந்த சாதனை தொடரும். இந்த வெற்றி இமாலய சாதனையாக இருக்கும். சார், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேற்று கூட 2 பேர் சேர்ந்திருக்காங்க. மேலே யாரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? முக்கிய நிர்வாகிகள் பேச்சு போக தெரியும். சேர்றதுக்கான வாய்ப்புகள் போக தெரியும்.